வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சாதம் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கூட கசப்பு சுவை தெரியாது. சத்தானதும் கூட. கறிவேப்பிலை சாதம்னு சொல்லி கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அந்தளவுக்கு உங்களுக்கு கசப்பு சுவை தெரியாது. லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்துவிட கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாசுமதி அரிசி வடித்து ஆற வச்சுருங்க. அப்போ தான் ஆற வச்சா தான் குலையாமல் இருக்கும். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவுக்கு அலசிட்டு உணர்த்தி வச்சுருக்கேன். தேங்காய் பூ 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு ஒரு 8 பல் நச்சு வச்சுருக்கேன். மிளகாய் மீடியம் சைஸ் மிளகாய் 8 மிளகாய். புளி 4 கொண்டைக்கடலையை ஒன்று சேர்த்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு. நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு, சோம்பு, மிளகாய். தேங்காய் பூ, இதில் தேவையான அளவுக்கு உப்பு. நான் சாதத்தில் அரை உப்பு தான் சேர்த்துருக்கேன். அதனால் இதில் சேர்த்துக்கோங்க. போதும். இதை தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் பவுடர் பண்ணிடுவோம். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வாசத்துக்காக 1 மிளகாய், முந்திரி பருப்பு, இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட், இதில் வறுத்த கடலை 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வறுக்காத பச்சை கடலையாக இருந்தால் முந்திரி பருப்பு புடையிலே போட்டுருங்க. நான் வறுத்த கடலைங்கிறதுனால இந்த சமயத்தில் போடுறேன். இப்போ சாதம். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாதம்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேங்காய் பூலாம் சேர்த்துருக்கிறதுனால கசப்பு சுவை தெரியல. கறிவேப்பிலை சாதம்னு நினச்சி சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியாக இருக்குது. கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தல. சாதத்தை வடிக்கையில் மட்டும் உதிரியாக வடிச்சுக்கோங்க. கொஞ்சம் சாதம் வடிக்கும்போது நெய் 1 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா உதிரியாகவே இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.